இன்னைக்கு நாம 2020ல ரிலீஸ் ஆன ஓ பிட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான தெலுங்கு படம் பார்க்க போறோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது என் காதலிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காதலர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போறா. இறந்து போன பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி இறந்து போன பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் தான் படமே. இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா படத்துடைய கிளைமேக்ஸ பார்க்கும்போது தலையெல்லாம் சுத்தி என்னடா கதை இது, என்னடா இவ்வளவு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. நான் தெளிவா சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா இந்த படத்தை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய மலை பிரதேசம் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு ஜாலியா இயற்கை காட்சியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போட்டோலாம் கிளிக் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ பின்னாடி பக்கமா முகத்துல கச்சி வச்சு மூடி அந்த பொண்ணை கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய அப்பாவையும் மாமாவையும் காமிக்கிறாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளவு நாளா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 3 நாளா காணோம் அப்படின்னு சொல்றாரு. 3 நாளா காணோம் அப்படின்னு சொல்ற, இப்பதான் கம்ப்ளைண்டே கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வந்துருவா, வெளியே போயிருக்கா, வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா இன்னும் ஆளையே காணும் அப்படின்னும் போது எப்போ நீ கடைசியா பார்த்த, எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஊர்ல எப்படி ஊட்டி கொடைக்கானல் இருக்கோ அதே போல அந்த ஊர்ல அரக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை பிரதேசம் இருக்கான். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு நான் வெளியே போறேன், ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வாங்கிட்டு போன பொண்ணு இன்னும் ஆளை காணும். அந்த பொண்ணு கூடவே என்னுடைய டிரைவர் பிரபுவையும் அமுச்சு வச்சேன். ரெண்டு பேருமே போனையே அட்டன் பண்ண மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தாச்சு. யார்கிட்ட கேட்டாலுமே நாங்க எங்கேயும் வெளியே போல, அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, அவளை ஆளையே காணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஸோட போல அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கேயாச்சும் போயிருப்பா, கண்டிப்பா வந்துருவா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னும் போது அவ பாய் ஃப்ரெண்ட் கூட தான் போக வாய்ப்பே கிடையாது. நானும் என்னுடைய பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அந்த பொண்ணுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவா. அப்படி எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னும் போது எங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அப்பா கிட்ட எப்படி இன்னொரு பையனை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு காதலன் கூட தான் வெளியே போயிருப்பா அப்படின்னும் போது சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, அந்த காதலனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் யாருன்னு கேட்கும் போது இவன் என் தங்கச்சியுடைய பையன், இவனை தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அதான் காரணம், நீங்க சொந்தக்கார பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணீங்க இல்லையா, அதான் இந்த விஷயம் பிடிக்காம அந்த பொண்ணு லவ்வர் கூட ஓடி போயிட்டா அப்படின்னும் போது சார் ஏன் எப்ப பார்த்தாலும் ஓடி போயிட்டா, செத்து போயிட்டா, நாசமா போயிட்டா அப்படின்னே பேசிட்டு இருக்கீங்க, கதையை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, இவரு சைனால இருந்து மாமாவையும் மாமாவுடைய ஃபேமிலியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வராரு. வந்துகிட்டே இருக்கும் போது டாக்ஸி ரிப்பேர் ஆகுது. இவரு வண்டியில இருந்து இறங்கி அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்து ரசிச்சு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது தூரத்துல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியே சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் போது கையை போட்டு அந்த பொண்ணை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி நான் இந்த ஊருக்கு புதுசு, இப்பதான் சைனால இருந்து வந்திருக்கேன், எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியல, இங்க யாரு வீரராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவருடைய வீட்டுக்கு நீங்க ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒரு சொந்தக்காரு, அதான் மீட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன், எனக்கு வழி எதுவும் தெரியாது, கார் வேற ரிப்பேர் அடிச்சு கூட்டு போறீங்களா அப்படின்னும் போது சரி ஓகே போற வழி தான் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. போகும்போது ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க. வீரராஜுக்கு நீங்க என்ன வேணும், எப்படி சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும் போது அவரு என்னுடைய அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏமா சொந்தக்கார அங்கிள்மா, இது கூட சொல்லணுமா அப்படின்னும் போது இல்லங்க உங்களை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, எனக்கு வீரராஜ நல்லாவே தெரியும், அதான் கேக்குறேன் அப்படின்னும் போது அதாவது வீரராஜுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க யாரையோ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த லவ் அந்த வீரராஜ் அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்காரு. இவரு தான் அக்செப்ட் பண்ணலையே, நம்ம ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் தங்கச்சியுடைய காதலனும் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பிறந்த குழந்தை தான் நானு அப்படின்னும் போது ஓ அப்படியா சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இதான் வீடு வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நீங்க எங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த வீரராஜ் அங்கிளுடைய பொண்ணு தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இவரும் உள்ளுக்குள்ள போறாரு. வீரராஜ மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. உன்னுடைய
உன்னுடைய அம்மாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, உன்னுடைய அம்மாவை நான் கண்டுபிடிக்க நிறையவே ட்ரை பண்ணேன், கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னும் போது அம்மா அடிக்கடிக்க உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க, என்ன அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ, அதான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அங்க போட்டோவை பாக்குறாரு. அதான் என்னுடைய அம்மாவுடைய போட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்போ அம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாது, போட்டோ இருந்தா காட்டுப்பா தம்பி அப்படின்னும் போது இந்த அங்கிளும் போட்டோலாம் காமிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருமா, உன்னுடைய அத்தை எப்படி இருக்காங்கன்னு பாரு, அப்படியே உன்னுடைய அம்மா உரிச்சு வச்சிருக்காங்க, உங்க அத்தை ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த டைம்ல இந்த மாமாவுடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னப்பா தம்பி போயிட்டு சேஃபா இறங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேஃபா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கிள் இங்கதான் இருக்காரு, போனை குடுக்குவாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குடு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிளும் கையை நீட்டுறாரு. ஆனா அம்மா வந்துட்டு பேச மாட்டேன் அப்புறமேட்டுக்கா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அம்மா வந்துட்டு கொஞ்சம் கோவமா இருக்காங்க, உங்களை அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்றாங்க, ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம், ஈகோ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லப்பா, கண்டிப்பா ஒரு நாள் அவ பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது யாரோ வந்து கூப்பிடுறாங்க. இந்த அப்பா யாருன்னு பார்க்க வெளியே போறாரு. நம்ம ஹீரோயினும் மாமாவும் நல்லா பேசி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கும் போது அங்க வந்து அப்பா அந்த பேப்பரை கிழிச்சு காதை நோண்டிக்கிட்டு இருக்காரு. யாரியா நீ, என்னுடைய லவ்வுக்கு நீயே எதிரியா இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் புலம்பிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மாமாவும் சேர்ந்துட்டு கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த பொண்ணு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரா. பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே எந்திரிச்சு எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை வந்துட்டு லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டும் ஒண்ணு சேர மாட்டோம், நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரும், இது எல்லாத்தையும் தாண்டி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறா. ஆனா பெருசா ஒன்னும் பேசாம ரிப்ளை கூட சொல்லாம அப்படியே இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பாவாடை தாவணி எல்லாம் கட்டிக்கிட்டு வந்து இவருக்கு டீ கொடுக்குறா. பொண்ணு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிச்சு போல, அதான் அழகா பாவாடை தாவணி எல்லாம் கட்டிக்கிட்டு வந்து டீ கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மாமா இன்னைக்குதான் எனக்கு ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது இவரும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து அனுப்புறாரு. அந்த பொண்ணு அப்படியே அங்கிருந்து கிளம்புறா. இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா இவரு போயிட்டு ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், நானும் உங்க பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம் அப்படின்னும் போது இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. கல்யாணம்லாம் நடந்தா கண்டிப்பா உன்னுடைய அம்மா ஒத்துக்கவே மாட்டா, எனக்கு உன்னுடைய அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும், தேவையில்லாத பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்னும் போது இங்க பாருங்க மாமா, நான் சொல்றதை கேளுங்க, நான் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்ததுக்கான காரணமே உங்களையும் அம்மாவையும் மீட் பண்ண வைக்கணும், சேர வைக்கணும் அப்படின்னா இங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, இப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைங்க, கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா நம்ம குடும்பம் ஒன்னா சேரும் அப்படின்னும் போது எல்லாமே ஓகே தான், எனக்கும் சந்தோஷம் தான், ஆனா உன்னுடைய அம்மா 100% ஷுவரா சொல்றேன் ஒத்துக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா போயிட்டு அம்மாவை மீட் பண்றேன், அம்மாவும் அதே விஷயம் தானே பண்ணாங்க, அம்மா பண்ணா கரெக்ட், நான் பண்ணா தப்பா, அம்மா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னும் போது இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, ஓகே சொல்றாரு. ஆனா மாமா நான் ஒரு முக்கியமான வேலையா மும்பை வரைக்கும் போறேன், போயிட்டு வர 2 நாள் ஆகும், இதுக்கு நடுவுல உங்க பொண்ணு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க, அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் எக்ஸாம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவை பார்த்து அப்பா நான் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அரக்கு போலாம்னு இருக்கேன், போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் போயிட்டு வர தேவையில்ல, ஒழுங்கா வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு. ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே பார்த்து போயிட்டு வா அப்படின்னும் போது எனக்கு காரும் வேணும், கார்ல தான் போறோம் அப்படின்னும் போது கார்லாம் கொடுக்க முடியாது, நீ டிரைவிங்கே ஒழுங்கா பண்ண மாட்டே அப்படின்னு சொல்ல, அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், காரை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை கொண்டு வரல அப்படின்னு சொன்னா அசிங்கமா போயிடும்பா, ப்ளீஸ் பா அப்படின்னும் போது சரி ஓகே காரை கொடுக்குறேன், ஆனா காரோட சேர்த்து ஒரு டிரைவரையும் கொடுப்பேன், டிரைவரை கூப்பிட்டு தான் நீ போகணும் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போயிட்டு கார் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல அப்பா சொல்லும் போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. வெளியே போயிட்டு ஆட்டோக்குள்ள ஏறி உட்காரும் போது மாமா நீங்க வீட்டுக்கு போயிட்டே இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளுக்குள்ள போறாரு. இந்த அங்கிள் உள்ளுக்குள்ள போயிட்டு
போலீஸ பார்த்து எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு, அந்த பிரபு தான் இந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது யார் அந்த பிரபு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய மாமாவுடைய தியேட்டர்ல ஒர்க் பண்றான் அவன் தான் பிரபு அப்படின்னும் போது அவன் மேல உனக்கு என்ன டவுட் இருக்கு, அவன் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே இந்த கிறிஷிய சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓ இவன் பேரு சொல்ல மறந்துட்டேன்ல, இவன் பேரு கிறிஷ் மக்களே. இந்த பையன் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து மாமா கிட்டயும் மாமா பொண்ணுகிட்டயும் பேசிட்டே இருக்கும் போது பிரபு வந்துட்டு மாமாவை கூப்பிடுறான். அந்த டைம்ல யாரோ கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது பிரபு தான் இப்போ அந்த தியேட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கான். தியேட்டருடைய கலெக்ஷனை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, என்னடா போக போக கலெக்ஷன் ரொம்ப கம்மியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க நீங்க என்ன சூப்பர் ஸ்டார் படமா போட்டிருக்கீங்க, கூட்டம் எக்கச்சக்கமா வந்து எக்கச்சக்கமா காசு வரத்துக்கு எல்லாம் மொக்கப்படும் அப்படின்னும் போது, மொக்கப்படும் அப்படின்லாம் சொல்லாத, ஏன் தியேட்டர்ல என்ன படம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ காசு நிறைய வந்தா மட்டும் என்ன பண்ண போறீங்க, போயிட்டு சூதாடி அதை விட்டு தானே வர போறீங்க அப்படின்னும் போது இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு சமயாக்கம் வருது. என்னடா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு காதா மட்டும் ஒரு போடு போட்டு, இங்க பாரு இது ஏன் காசு, நான் என்ன வேணா பண்ணுவேன், ஒழுங்கா இங்க இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சிடுறாரு. இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஹீரோயின் செமையா சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் அந்த மாமாவும் சேர்ந்துட்டு அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போயிருக்காங்க. என்னம்மா என்ன தியேட்டருக்கு கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா படம் பார்க்க போறோம், ஏன் மாமா நீங்க வேற, இது வந்துட்டு அப்பாவுடைய தியேட்டர் தான், நமக்கு சொந்தமான தியேட்டர் தான், அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வரா. இந்த டைம்ல கிறிஷோடைய அம்மா கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியவே நின்னு பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் கொடுத்துட்டு வரும்போது அந்த பையன் ஹீரோயின் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்றான் அப்படின்ற மாதிரி இந்த பையனுக்கு தெரியுது. வெங்கடலட்சுமி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடிட்டே இருக்கும் போது இந்த பையன் ஹீரோனுடைய கையை பிடிச்சி இழுத்துடுறான். ஹீரோயினுக்கு செமையா காண்டாயிட்டு காதா மட்டும் ஒரு போடு போடுறாங்க, ஒழுங்கா நடந்துக்கோ இல்லனா அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயம் அந்த பையனை ரொம்பவே அசிங்கப்படுத்திருச்சு. அந்த பையன் ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டான். இந்த எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டான் போல. தயவு செஞ்சு அந்த பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க, அந்த பொண்ணு தான் எனக்கு உயிர் உலகம் எல்லாமே பிளீஸ் அப்படின்னும் போது, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ தம்பி, நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர டீமோட கிளம்புறாரு. அந்த பிரபுவோடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வீட்டுக்கே போயிட்டு பிரபுவோடைய அப்பா கிட்ட பிரபு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் வேலை விஷயமா ஹைதராபாத் வரைக்கும் போயிருக்கான், இன்னைக்கு தான் வரேன்னு சொன்னா, ஆனா இன்னும் ஆளக்கானும் போன் பண்ணாலும் போல அப்படின்றாரு. இதே டைம்ல போலீஸ் டீம் அவனுடைய போன் லொகேஷனை வச்சு அந்த பயவுல எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. நேரா போயிட்டு அந்த பையனை தூக்கிட்டு வந்து போட்டு பொலன் பொழக்கிறாங்க. அந்த பொண்ணை என்ன பண்ண, அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயா நான் எதுக்காக அந்த பொண்ணை ஏதாவது பண்ண போறேன், அந்த பொண்ணு என்னுடைய லவ்வரு, அந்த பொண்ணு தான் என்னுடைய உயிர், அப்படி இருக்கும் போது நான் அந்த பொண்ணை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது உனக்கும் அந்த பொண்ணு காதலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே சின்ன வயசுல காமிக்கிறாங்க. பிரபுவும் நம்ம ஹீரோயினும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா கார்ல வந்து கூட்டிட்டு போறாரு, பிரபுவோடைய அப்பா சைக்கிள்ல வந்து கூட்டு போறாரு. ஏன் டாடி நீ மட்டும் எதுக்காக சைக்கிள்ல வந்து கூட்டு போற, அங்க பாரு அந்த பொண்ணுடைய அப்பாவை பாரு, டெய்லி அழகா கார்ல வந்து கூட்டிட்டு போறாரு அப்படின்னும் போது, அதுக்கு நான் என்னடா தம்பி பண்றது, அந்த ஆளுக்கு லக் இருக்கு எனக்கு லக் இல்ல அப்படின்னும் போது, இதுல லக் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கதைய சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரபுவோடைய அப்பாவும் நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் ஒரே தியேட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆபரேட்டரா ஒர்க் பண்றாரு, ஹீரோனுடைய அப்பா கேட் கீப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல இந்த தியேட்டர் ஓனருடைய பொண்ணு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இந்த பொண்ணுக்கு சினிமா அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அப்படி வந்த பொண்ணை ஜூஸ் சமோசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்து அவன் உசார் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த தியேட்டருக்கும் அந்த வீட்டுக்கும் ஓனர் ஆயிட்டான். நான் இன்னமும் அந்த தியேட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால இந்த சைக்கிள் தானே வாங்க முடியும் அப்படின்னும் போது, அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களால இந்த தியேட்டர் ஓனருடைய பொண்ணை கரெக்ட் பண்ண முடியல, ஆனா நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பா கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பின்னாடியே சுத்துறான், உசாரும் பண்றான். நம்ம ஹீரோயினும் இந்த பையனும் லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா எக்ஸாம்லயுமே நல்லா பாஸ் ஆயிட்டு காலேஜுக்கு போயிட்டு படிச்சு டிகிரியும் வாங்கிட்டு இருக்கா. இவன் ஒழுங்கா படிக்காம கோட்டை விட்டு அந்த டிகிரி கூட முடிக்காம இன்னமும் அரியர் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதனாலேயே பிரபுவோடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, நீ இதுக்கப்புறம் படிக்கலாம் தேவையில்ல, இந்த தியேட்டருக்கே வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்க ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான். யாரு அப்படின்னா பிரபுவோடைய ஃப்ரெண்டு. மச்சான் நீ எப்படி மச்சான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஸ்கூலே ஒழுங்கா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா இங்க கொண்டு வந்து விட்டாரு, உன்னை உங்க அப்பா
காலேஜ் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுருக்காரு. நான் முதல்ல வந்தேன், நீ பின்னாடி வந்த, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரெண்டு பேரையுமே நம்ம பிரபுவோடைய அப்பா திட்டிட்டே இருக்கும் போது இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டே போறாங்க. அடுத்த சீன்லயே பிரபுவை மீட் பண்ணி இந்த சாய்பாபா விபூதி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும் போது எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறான். நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு காதாமட்லயே ஒரு போடு போடுறாங்க. என்னமா உனக்கு இதே வேலையா போச்சு, 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது உன்னை ஏதோ திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காது மேல அடிச்ச, ஸ்கூல் படிக்கும் போது டைமுக்கு மீட் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்ச, அதுக்கப்புறம் அடிச்சுட்டே இருக்க, இப்ப ஏன் அடிச்ச அப்படின்னும் போது அப்படிதான் அடிப்பேன், இது சாய்பாபா விபூதி, இதை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா படிச்சு பாஸ் ஆகிற வழியை பாரு, பாஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க முடியும், நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும், யோசி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படியே இவங்க லவ் பயங்கரமா போயிட்டே இருக்கும் போது ஒரு நாள் வந்துட்டு சாப்பாடு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போனவன் இந்த பொண்ணு கிட்ட லைட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பொண்ணு கோவப்பட்டு காது மேலே ஒரு போடு போடுறா. நீ இப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லும் போது சாரி சாரி அப்படின்னு சொல்றான். சீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் பேசாமலே இருந்திருக்காங்க. இப்ப இந்த பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் பிரபுவோடைய அப்பாக்கு தெரிய வருது. பிரபுவை மீட் பண்ணி இங்க பாரு, நீ அந்த பொண்ணை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, தயவு செஞ்சு அந்த பொண்ணு விட்டு, இதுக்கப்புறமும் நீ அந்த பொண்ணு கூடயே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுது அப்படின்னா உன்னை நானே கொலை பண்ணி போட்டுருவேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, ஹைதராபாத் போயிட்டு வேலை ஏதாவது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா நான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட சுத்தவே மாட்டேன், நான் கிளம்பி ஊருக்கு போறேன் அப்படின்னும் போது அப்பாவும் நல்ல பையன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டூருக்கு போறேன், நீ தான் கூட வரணும், நீ தான் டிரைவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாரு. எப்ப வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால வர முடியாது, நம்ம விஷயம் எல்லாமே அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு, என்னால வர முடியாது, நீங்க வந்து கிளம்பு அப்படின்னும் போது ஹீரோயின் மட்டும் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிளம்பி ஹைதராபாத் போயிட்டு இன்னைக்கு காலை தான் ஊருக்கு வந்தேன். எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணை திட்டி அமிச்சதுக்கு அப்புறமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, கால் பண்ணி சாரி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணா போனே போகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னும் போது ஒருவேளை இவன் சொல்றதுதான் உண்மையா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் பாக்குறாரு. சார் என் டார்லிங்க்கு என்னாச்சு, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க, அவளை கண்டுபிடிங்க, அவ இல்லாத உலகத்துல என்னால வாழவே முடியாது, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்ப கிளம்பி வீட்டுக்கு போ, நான் தேடுறேன் அப்படின்னு சொல்ல, நான் நீங்க தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேஷனை விட்டு போகவே மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு போனை காமிக்கிறாரு. அந்த மலை பகுதிக்கு ஒருத்தர் டூர் வந்திருக்காரு, அவர் இந்த போனை எங்கேயோ பார்த்திருக்காரு போல, அதான் கொடுத்துட்டு போனாரு, இதுல ஒரு வீடியோ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா அந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஹீரோயின் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும் போது யாரோ வந்துட்டு மூஞ்ச மூடி அந்த பொண்ணை மயக்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வச்சு காரோட சேர்த்து தள்ளி விடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினை பிளான் பண்ணி கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கொலை பண்ணது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கிறிஷு தான். டேய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சமஷாக்கு, நமக்கு மட்டும் இல்லாம போலீஸே செமையா ஷாக் ஆகுறாரு. உடனே இவனை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரபு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். என் தங்கத்தை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னும் போது இவர் அழுதுகிட்டே கிளம்புறாரு. இப்போ கூட இருக்க கான்ஸ்டபிள் ஏன் சார் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற என்ன பண்ண சொல்ற, அந்த பையன்கிட்ட மட்டும் உன் காதலி இறந்து போயிட்டா, அந்த கிறிஷு தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவனையும் கொலை பண்ணிட்டு இவனும் இறந்து போயிடுவான், இது நமக்கு தேவையா, பொறுமையா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த பிரபு அழுதுகிட்டே இங்க இருந்து போயிருப்பான். போனவன் திடீர்னு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணிட்டான், ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டான் அப்படின்னு மட்டும் நமக்கு புரியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கிறிஷ காமிக்கிறாங்க. இவனுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி செமையா அழுகுறாங்க. அம்மா என்னமாச்சு, ஏமா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தம்பி உன்னுடைய அப்பாக்கு உடம்பு சரியில்லைப்பா, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன், அப்பா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்காரு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னும் போது அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அப்பாக்கு ஒன்னும் ஆகாது, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினுடைய அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அப்பாக்கு உடம்பு சரியில்லையா, நான் உடனே போகணுமாமா, சாரி அப்படின்னும் போது நீங்க போங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமுச்சு வைக்கிறாரு. இப்ப இந்த பையன் போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். கரெக்டா முன்னாடி போலீஸ் வராங்க. இந்த பையனை பார்த்துட்டு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஏன்டா அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது நானு அந்த பொண்ணை கொலை பண்ணனா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல, புரியலையா உனக்கு வீடியோவே போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஆனா இந்த வீடியோவை பார்த்துட்டு
இந்த பையன் ஷாக்கே ஆகல. எங்க அந்த வீடியோவை ஒழுங்கா பாருங்க, அந்த வீடியோவை யாரோ எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கையில இருக்கும் போது போட்டோ வீடியோலாம் எடுக்கும் போது தான் யாரோ வந்துட்டு முகத்தை மூடி அந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போதே கையில அந்த போனு கீழே விழுந்துருச்சு. அப்படி கீழே விழுந்த போனு எப்படி திரும்பவும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும், அதுவும் கரெக்டா போக்கஸ் பண்ணு, கரெக்டா விழுகும் போது ரெக்கார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாமே எப்படி பண்ணும், தானா பண்ணுமா இல்ல போன் வந்துட்டு பறந்து வந்து பண்ணுமா, யோசிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமால எப்படி போன் தானா ரெக்கார்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி இந்த போலீஸே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யாரோ வேணுத்துக்குனே இந்த வீடியோவை மார்பிங் பண்ணிருக்காங்க, கொலை பண்ணது வேற யாரோ, அந்த மூஞ்சிக்கு பதிலா என்னுடைய மூஞ்ச மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அந்த பிரபு ஒண்ணு சொல்றான், பிரபுவும் அந்த பொண்ணும் லவ் பண்ணாங்களா, நீங்க வந்துட்டு நீங்களும் அந்த பொண்ணும் லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றீங்க, இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெண்டுமே உண்மைதான், ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு பிரபுவை பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாரு. ஹோலி கொண்டாடிட்டு இருக்கும் போது பிரபு இந்த பொண்ணுடைய கைய பிடிச்சி இருக்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு கோவப்பட்டு அடிச்சிட்டு போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவரு பங்குக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வராரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையுடைய முடிவுல பிரபு மேல ஏறி உட்கார்ந்து போட்டு பொலன் பொழக்கிறான். இந்த டைம்ல ஹீரோயின் வராங்க, ஏன் மாமா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை பயங்கரமா திட்டி விட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத, நமக்கு பிரேக்கப் டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஷியா அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிறிஷும் அந்த பொண்ணும். எனக்கு என்னமோ அந்த பிரபு தான் கொலகாரன் அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஸ மார்பிங் பண்ணதும் அவனாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கிறிஷுடைய அம்மா கால் பண்றாங்க. என் அம்மா தான் கால் பண்றாங்க அப்படின்னும் போது போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு. இப்போ கிறிஷும் போனை ஸ்பீக்கர்ல போடுறாரு. என்ன தம்பி கிளம்பிட்டியா, அப்பாக்கு ரொம்ப முடியல, தயவு செஞ்சு சீக்கிரமா வா, ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. டேய் உன்னுடைய அப்பாக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ற, சரி ஓகே நீ கிளம்பு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே ஒரு கூட்டிட்டு போயிட்டு ஏர்போர்ட்ல இறக்கி விட்டு போறாரு. இப்போ இந்த போலீஸுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரபு தான் கண்டிப்பா கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே பிரபுவை காமிக்கிறாங்க. பிரபு சாப்பாடுலாம் வாங்கிட்டு எங்கேயோ போறான். அது ஏதோ லைட்டா தீவு பகுதி மாதிரி இருக்கு, சுத்தி தண்ணியா இருக்கு, நடுவுல கொஞ்சம் மணல் திட்டு மட்டும் இருக்கு. அங்க போயிட்டு ஃப்ரெண்டுக்காரனை பாக்குறான், பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பணம்லாம் சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு கேட்கும் போது எல்லாமே சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். மச்சான் நீ இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அந்த பொண்ணு கொஞ்சம் பாவம்டா அப்படின்னும் போது பாவம் பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்றான். ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணிட்டானோ. இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும் போது விக்கல் வர ஆரம்பிக்குது. இவன் அந்த பொண்ணை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். நமக்கு பிளாஷ்பேக்லாம் அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு என்னதான் கோவமா இருந்தாலும் இந்த பையன்கிட்ட பேசாமலாம் இருக்காது, அடிக்கடிக்க வந்து பேசும், சாப்பாடுலாம் கொடுக்கும், கொஞ்சிட்டு போகும் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இப்போ கூட இந்த பையன் பசிக்குது அப்படின்னு சொல்ல லஞ்சா கொண்டு போன சாப்பாட்டை இந்த பையனுக்கு கொடுக்குறா. இவன் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது விக்கல் வருது. அப்போ இந்த பொண்ணு தண்ணி கொடுக்குறா. தயவு செஞ்சு அப்பா கிட்ட வந்து பேசு, போற போக்க பார்த்தா நீ படிச்சு பாஸ் ஆகிற மாதிரி தெரியல, என்னுடைய அப்பா வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கா. அடுத்த சீன்ல இவனும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரி ஓகே அவர்கிட்ட போயிட்டு பேசலாம், பேசிட்டு அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு போறான். அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்தோன்னே பயந்துட்டு எப்பா சாமி என்னால வர முடியாது, நீயே போயிட்டு அங்கிள் கிட்ட பேசி அடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவன் மட்டும் போறான். முதல்ல தியேட்டருடைய கலெக்ஷன் காசை கொடுத்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பான். இங்க வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அந்த பையன் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்து செமையா காண்டாயிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட கொஞ்சம் நக்கலா பேசும்போது அவரு கடுப்பாயிட்டு காதா மட்டும் ஒரு போடு போடுறாரு. இந்த விஷயத்த பார்த்துட்டு ஹீரோயின் செமையா சிரிக்கிறாங்க. இவனும் முறைச்சிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறான். இதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த மாமாவும் சேர்ந்துட்டு அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போயிருப்பாங்க. அந்த டைம்ல என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பையன் கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கா. இந்த டைம்ல அந்த அங்கிள் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கா. இந்த விஷயம் தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ஹோலி டைம்ல சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கும் சீன் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த கிறிஷ் கூட சேர்ந்துட்டு ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நம்ம ரெகுலரா மீட் பண்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீயும் உன்னுடைய மாமாவும் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க போல, செம க்ளோஸ் ஆயிட்டீங்க போல அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு ஓடி வரா. பிரபுவும் பின்னாடியே வந்துட்டு கைய பிடிக்கும் போது இந்த பொண்ணு வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு காது மேலி அடிச்சுட்டு அங்கிருந்து போயிருக்கா. விளையாட்டுக்கு தான் வச்சிருப்பா. இந்த விஷயம் அந்த பிரபுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்த அந்த கிறிஷ் வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட போயிருப்பான். சண்டை போட்டு இவங்க அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அங்க வந்து ஹீரோயின் ஏன்டா அப்படி பண்ற, உன்னை போயிட்டு லவ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா. அது கூட சும்மா தான் திரும்பி பார்த்து சிக்னல்
காமிச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கிறிஷ் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். இந்த பொண்ணு கிட்ட நேரா கண்ணை பார்த்து பேசாம இவன் பாட்டுன்னு போயிட்டு எங்கேயோ பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல அங்க வந்த பிரபு இந்த பொண்ணை ஓரமா கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா அப்படியே ரொமான்டிக்கா காதலா பேசிட்டே இருக்கான். இவன் பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது ஐயோ அங்கிள் பாத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்துட்டு திரும்பி பார்த்திருப்பா. அதான் இந்த பொண்ணு ஷாக்கோட பார்த்திருப்பா. ஆக்சுவலா பிரபு என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, நாளைக்கு தானே உனக்கு எக்ஸாம் முடியுது, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாம், உன்னுடைய அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வா, முக்கியமா நாளைக்கு வரும்போது ஆஃப் சாரி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. இவனுக்காக மட்டும்தான் இந்த பொண்ணு வந்துட்டு ஆஃப் சாரி கட்டிட்டு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நினைச்சு பிரபு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே கிறிஷ காமிக்கிறாங்க. இவன் ஏர்போர்ட்ல போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி சோகமா இருக்கான். திடீர்னு என்ன விஷயம் யோசிச்சான்னு தெரியல, யாருக்கோ கால் பண்றான், யாரோ வந்து இவனை பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. இவனுடைய ஃப்ரெண்டு போல இவன் தான் சைனால இருந்து வந்தானே, இந்த ஊர்ல இவனுக்கு எப்படி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் சைனாக்காரனும் கிடையாது, முக்கியமா நம்ம ஹீரோயினுக்கும் அப்பாக்கும் சொந்தக்காரனும் கிடையாது மக்களே. இவன் ஒரு சரியான ஃப்ராடு பைய. ஒரு ஹைவேக்கு பக்கத்துல இருக்க தாபால சைனீஸ் ஃபுட் எல்லாம் மேக் பண்ற ஒரு மாஸ்டரா ஒர்க் பண்ணிருக்கான். அங்கதான் நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். பார்த்தவனுக்கு ஹீரோயினை பிடிச்சு போச்சு. நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிக்கும் போது ஹீரோயினுடைய அப்பா பெரிய பணக்காரு, தியேட்டர்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்த பொண்ணை எப்படியாச்சும் உசார் பண்ணிட்டு இந்த பொண்ணுடைய பணம் எல்லாத்தையுமே ஆட்டைய போடணும் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லி 3 பொண்ணு பின்னாடி சுத்தினேன், அந்த பொண்ணுங்களை உசார்லாம் பண்ணேன். ஆனா என்னாச்சு, இப்போ அந்த பொண்ணுங்களா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க வந்து பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்க, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது மச்சான் அங்க நடந்த விஷயமே வேற. முதல்ல பிரியா அந்த பொண்ணு கூட நல்லா சுத்தினேன், அந்த பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு மொத்தமா வெறும் 5 லட்சம் மட்டும்தான் பணம் கிடைச்சது. ரெண்டாவதா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு 30 லட்சம் மட்டும்தான் கிடைச்சது. மூணாவதா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு ஒரு 10 லட்சம் மட்டும்தான் கிடைச்சது. மொத்தமாவே ஒரு 60 லட்சம் மட்டும்தான் பணத்தை சேமிச்சு வச்சிருக்கேன். எனக்கு கோடி கணக்குல பணம் வேணும் மச்சான், 5 கோடி வேணும், 5 கோடியை மொத்தமா எடுத்துக்கிட்டு துபாய் போயிட்டு செட்டில் ஆகணும் மச்சான் அப்படின்னும் போது எப்படி இந்த பொண்ணுங்களை ஏமாத்திட்டு நீ போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு பணத்தை விட மானம் தான் முக்கியம். வெளியே போயிட்டு ஒரு பையனை லவ் பண்ண, பணம்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டான், என்ன அம்போன்னு நடு ரோட்ல விட்டு போயிட்டான்னு சொன்னா கண்டிப்பா ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி பயப்படுற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றான். ஓகே மச்சான், நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், இந்த வெங்கடலட்சுமிய நீ எப்படி உசார் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணை நான் ஏற்கனவே 1 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுடைய குடும்பத்தை பத்தி விசாரிக்கும் போது இந்த பொண்ணுடைய அப்பாவுடைய தங்கச்சி வந்துட்டு சின்ன வயசா இருக்கும் போதே லவ் பண்ணி ஓடி போயிட்டு இருக்காங்க. தங்கச்சி அவர் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காரு. தங்கச்சியுடைய பையன் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஏமாத்தி வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு ஆள் அமைச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த தங்கச்சியுடைய போட்டோ எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியுடைய போட்டோவை மாஃப் பண்ணி இப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடிக்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் கால் பண்ணி லேடிஸ் வாய்ஸ்ல பேசியிருக்கான். இது எல்லாமே இவங்களுடைய பிளான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல மக்களே, நடுவுல நானும் உங்க பொண்ணும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம், ஆனா உடனே சொல்லாதீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா நான் வெளியூர் போறேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் இந்த பயவுல வெளியே போயிருப்பான். அப்போ என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, இவன் மொத்தமா வெளியே போகாம இந்த பிரபுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இவங்க எங்கெல்லாம் போறாங்க, எங்கெல்லாம் வராங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கான். அப்பதான் பிரபுவும் நம்ம ஹீரோயினும் உயிருக்குயிரா லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறான். வெங்கடலட்சுமி வாழ்க்கையில இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு, எனக்கு தான் அந்த பொண்ணு வேணும், நீ என்னதான் கெஞ்சி கூத்தாடினாலும் கண்டிப்பா அந்த அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு, நீ அந்த பொண்ணை விட்டுடு, உனக்கு பணம் தானே வேணும், ஒரு 50 லட்சம் நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது நீயே ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடுற பிச்சைக்காரன் நாயி, எனக்கு எப்படா காசு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிறிஷுக்கு ஒன்னும் புரியல. நான் ஃப்ரைட் ரைஸ் போடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்னு செமையா ஷாக் ஆகுறாரு. ஒரு வாட்டி நானே உன் கடைக்கு வந்திருக்கேன்டா, நீ தான் என்ன ஞாபகம் வச்சில்லாம இருக்க, ஆனா உன்னை எப்போ முதலா பார்த்தனும் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா ஒரு மாதிரி டவுட்டாவே இருந்துச்சு, நீ தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. டே இங்க பாரு, இந்த விஷயம்லாம் தயவு செஞ்சு வெளியே சொல்லவே சொல்லாத, நீ சொன்னா கூட கண்டிப்பா வெங்கடலட்சுமியுடைய அப்பா நம்பவே மாட்டாரு, உன் மேல் தான் வந்துட்டு கோவப்படுவாரு, அப்படி இல்ல எனக்கு இந்த பொண்ணு மட்டும் நம்பினா போதும், எனக்கு லவ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பொண்ணு கிட்ட பேசி கூட்டிட்டு ஓடினாலும் அந்த பொண்ணு வரமாட்டா, நீ அப்படி கூட்டிட்டு ஓடினாலும் இந்த ஆளுடைய சொத்து எதுவுமே உனக்கு கிடைக்காது, அப்போ கூட நான் தான் என் மாமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவருடைய எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிடுவேன் அப்படின்னும் போது இந்த பையன் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான்.
உனக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும், எனக்கும் பணம் வேணும், நீ என்ன பண்ணு அந்த பொண்ணை கொலை பண்று, நான் உனக்கு 50 லட்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்ன யோசிக்கிற, பணம் முக்கியமா இல்லையா, நீ வெளிநாடு போறேன்னு சொன்னியே, போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அந்த பொண்ணை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லு பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்ட்னரா பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அரக்கு அப்படின்ற மலைப்பகுதிக்கு போனது, அந்த பொண்ணை மயக்கப்படுத்தி காருக்குள்ள போட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணது இந்த பிரபு தான். அந்த போன் அங்க கீழே விழுந்திருக்கும். விழுந்ததுக்கு அப்புறமா கிறிஷ் தான் போனை கையில் எடுத்து எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றான். ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பயவுள்ள வருவான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது பிரபுவும் வரான். வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பணம் மட்டும் உனக்கு கொடுக்கணும், அந்த கொஞ்சம் பணம் உனக்கு வேணும் அப்படின்னா இந்த பாயை போயிட்டு மீட் பண்ணு, அவர் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் போனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்டு பொறுமையா முன்னாடி வரான். என்ன மச்சான் நீ பாட்டு 50 லட்சம் பணத்தை தூக்கி கொடுத்துட்ட அப்படின்னும் போது நீ போயிட்டு பேலன்ஸ் பணத்தை ஒரு பாய் கிட்ட வாங்கிக்கோன்னு சொன்ன இல்லையா, அவன் எனக்கு தெரிஞ்ச அடியாளு, இவன் போயிட்டு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளை கொலை பண்ணிட்டு இவன் கிட்ட இருக்க பணத்துல பாதி பணம் மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்கிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பணம் எனக்கு படி அவன் மேல போட்டுருவேன் அப்படின்னும் போது மச்சான் நீ சம பிரில்லியன்ட்ரா அப்படின்னு சொல்லும் போது இந்த கிறிஷ் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் ஓகேடா மச்சான், பொண்ணையே கட்டிக்காம உனக்கு எப்படி அந்த சொத்துலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது மட்டும் இல்லாம அந்த ஆளை பார்க்கும் போது பெரிய பணக்கார மாதிரியும் தெரியல, 5 கோடி தான் எய்ம்னு சொன்ன, உனக்கு எப்படி 5 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீ சொன்ன மாதிரி அந்த ஆளு பிசினஸே ஒழுங்கா பண்ண தெரியாம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த தியேட்டர் சரியா ஓடல, வீடு தியேட்டரு இதை தாண்டி அவங்கிட்ட வேற பணமே கிடையாது. ஆனா இந்த வீட்டையும் தியேட்டரையும் வித்தாலே நமக்கு 5 கோடிக்கு மேல வரும், நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாம்பேக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். போயிட்டு திரும்பி வந்து மாமாவை மீட் பண்ணும்போது அவர் இன்னும் சோகமா இருக்காரு. இன்னமும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க தம்பி இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இந்த டைம்ல யாரோ கால் பண்ணி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டுறாங்க. யாருகிட்டயோ நம்ம ஹீரோயினுடைய அப்பா பணம் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு போல, கடன் வாங்கியிருக்காரு போல, உங்களுக்கு 2 லட்சம் தானே கொடுக்கணும், கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நானே என் பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது இந்த விஷயத்த பார்த்துட்டு கிறிஷ் வந்துட்டு பேக்குள்ள இருந்து பணம் எடுத்து கொடுத்துருக்கான். இதுல 2 லட்சம் பணம் இருக்கு, இதை கொடுத்துட்டு முதல்ல கடன் அடைங்க, நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது அப்படின்னும் போது மாப்பிள்ள நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது, நீங்க இந்த வீட்ல இருந்து வெளியெல்லாம் போயிடாதீங்க, அம்மாவை பார்க்கலாம் போகாதீங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகிறாரு. அந்த ஆளை ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் சைன் போடு அப்படின்னா கண்டிப்பா போடுவாரு, தங்கச்சி பாசம் அம்மா பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுவாரு. நான் எல்லா சொத்தையும் என் பேர்ல மாத்திக்கிட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னும் போது சமமச்சானி வேற லெவல் பிளான் அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம இன்னொரு பிளாஷ்பேக்கும் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பிரபுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற விஷயத்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு கிறிஷுக்கு கால் பண்ணி சொல்றான், டேய் அவன் வந்துட்டு மும்பைக்கும் போல எங்கேயும் போல இங்கதான் இருக்கான், போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க, நீ வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னும் போது நான் உடனே இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பேசினா பாத்தீங்களா, அது அம்மாட்ட கிடையாது ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டேஷன்ல இருக்கும் போது கூட இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் கால் பண்ணிருப்பான், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது மக்களே. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அவனை ஏமாத்தி அவனை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பைபிள்ல என்னை விட செமையா யோசிச்சு என்னையே மாட்டி விட பார்த்திருக்கான். அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த கிறிஷ். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிரபுவை காமிக்கிறாங்க. பிரபுவோடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு பிரபு கிட்ட மச்சான் அந்த வீடியோ மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிச்சு, உன் கதை அதோ கதி அப்படின்னும் போது மாட்ட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னொரு பிளாஷ்பேக், ஒரு போலீஸ் வந்து பிரபுவை மீட் பண்ணி காது மேலே ஒரு போடு போட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கும் போது இந்த வீடியோவை யாரு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த கான்ஸ்டபிள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரபுவோடைய சொந்தக்காரர் தான். மாமா இந்த போன் எப்படி உங்க கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா, எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்ல, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணை நீ கொலை பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் நீ லவ் பண்ண பொண்ணையே நீயே கொலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது மாமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கொலையெல்லாம் நான் பண்ணவே இல்லை, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட இந்த போனை மட்டும் கொடுத்துட்டு போங்க, என்ன விஷயம்னு உங்களுக்கு பொறுமையா புரிய வைக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் காசும் கொடுக்குறேன் அப்படின்னும் போது இந்த போலீஸ் போனை கொடுத்துட்டு போயிருக்காரு. இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இப்ப நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், நீ அந்த வீடியோவை பக்காவா எடிட் பண்ணி நான் சொல்ற போட்டோ கூட மாஃபிங் பண்ணி எனக்கு அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஃப் பண்ண வீடியோவை இந்த கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் தான்
இதனால எல்லா விஷயமும் நடந்திருக்கு, என்னதாண்டா ஆச்சு, உண்மையா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல அந்த கான்ஸ்டபிள் கேட்கும்போது அவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டிய போடணும், ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது. அதே டைம்ல என்னுடைய லவ்வருக்கும் துரோகம் பண்ண முடியாது, லவ்வரை கொலையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட்டை ஃபேக்கா செட் பண்ணிருக்கான். இந்த கிறிஷ் மலைக்கு மேல இருந்துட்டு இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல பிரபுவும் பிரபுவோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு இன்னொரு டூப்ளிகேட் காரை ரெடி பண்றாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயினை மயக்கப்படுத்தினது எல்லாமே உண்மைதான் மக்களே. இந்த பொண்ணை மயக்கப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு வேற ஒரு காருக்குள்ள உட்கார வச்சுட்டு இன்னொரு காரை இவன் பாக்குற மாதிரி தள்ளி விட்டுருக்காங்க. அந்த காரும் கீழே விழுந்து வெடிச்சிருக்கு. இந்த எல்லா விஷயத்தையுமே கிறிஷ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கான். இவன் போயிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. நேரா போனா நம்ம ஹீரோயின் காது மேலே ஒரு போடு போடுறாங்க. டேய், என்னுடைய அப்பாக்கு நான் கால் பண்ணி இன்னையோட 3 நாள் ஆகுது, சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மயக்கப்படுத்தி இங்க கூட்டு வந்திருக்க. நீ என்னதான் பண்ணிருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா அப்பாவை நினைச்சுதான் பயமா இருக்கு அப்படின்னு போது சர்ப்ரைஸ்னா வேற எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றான். இப்போ 3 பேரும் கிளம்பி அப்பாவை பார்க்க போறாங்க. இந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இவரும் சரி ஓகேமா, நீ திரும்பி வந்ததே சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. யோ என்னையா இந்த கொம்பேரி மூக்க சும்மாவே உன்னை திட்டிட்டே இருப்பான், இன்னைக்கு நீ அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல 3 நாள் காணாம பண்ணிருக்க, ஆனா இந்த ஆளு அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும் போது, ஏன்னா மாமனாரும் இங்க கூட்டு களவாணி அப்படின்னு போது, டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிறிஷி இந்த விஷயம்லாம் சொல்லும் போது நேரா போயிட்டு ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்து இந்த எல்லா விஷயத்தையுமே கிறிஷி முன்னாடியே சொல்லிட்டு இருக்கான். எனது அவன் என் தங்கச்சியுடைய பையனே கிடையாதா, அவனை கொல்ல போறேன், போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்படிலாம் பண்ணாதீங்க, அவன் உங்களை ஏமாத்த வந்திருக்கான் இல்லையா, நம்ம அவனை ஏமாத்தலாம், நான் சொல்றபடி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனாதான் அந்த பொண்ணை கூட்டு போயிருக்கான். இந்த ஆளு எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ரேஞ்சுக்கு 50 லட்சம் ஏமாத்தி வாங்கணும் அப்படின்னா மாமா அவரு ரேஞ்சுக்கு 2 லட்சம் ஏமாத்தி வாங்கியிருக்காரு. அன்னைக்கு பிரபுதான் மக்களே கால் பண்ணிருக்கான், நான் சேஃபா இந்த பொண்ணை கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது எனது காசு கொடுக்கணுமா, என் பொண்ணே காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணி காசை வாங்கியிருக்காரு. இப்ப அப்படியே பிரபுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த தியேட்டரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரபு கைக்கே மாறிடுச்சு, நிறைய கூட்டம்லாம் வருது, நிறைய பேர் தியேட்டர்ல படம் பார்க்க வராங்க, பிசினஸ்லாம் செமையா போகுது அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த உண்மை எதுவுமே தெரியவே தெரியாது. அங்கிள் வரவே இல்ல, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எங்க போனானோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃப்ரெண்டுக்காரன் இதையும் கேக்குறான், அப்பா கிட்ட சொல்லிட்டு பொண்ணுகிட்டயும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு போது, பரவாயில்ல அந்த பொண்ணு இது வரைக்கும் சொந்தக்காரங்களை பார்த்ததே கிடையாது, வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி ஒரு சொந்தக்காரனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோட இந்த பொண்ணு வாழட்டும், ஆனா அந்த பயவுல தான் எங்க போயிட்டு நூடுல்ஸ் போட்டுட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு போது இப்ப அப்படியே கிறிஷ காமிக்கிறாங்க. இவன் இருக்கிற எல்லா பணத்தையும் இழந்துட்டு மறுபடியும் வேற எங்கேயோ போயிட்டு அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடியுது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த படம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஆனா படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.